அனைவருக்கும் வணக்கம். ரோண்டா பைர்ன் எழுதிய மாயாஜாலம் புக்கு. 10வது நாள் மாயாஜால பயிற்சி. எல்லோர் மீதும் மாயாஜால பொடியை தூவுங்கள். நன்றி செலுத்துவதை விட மிக அவசரமான கடமை வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் சொல்லியிருக்காரு. பண்டைய ஆன்மீக போதனைகளில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறதுனா, நாம் இன்னொருத்தருக்கு நம் இதயபூர்வமாக எதை கொடுக்கிறோமோ அது பல மடங்கு நம்மக்கிட்ட திரும்பி வருது அப்படின்னு. அதனால் வேற ஒருத்தர்கிட்ட இருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட ஏதோ ஒன்றுக்காக நன்றியுணர்வோடு இருப்பதும் அவருக்கு நன்றி சொல்வதும் அவசரமானது மட்டும் கிடையாது, உங்களோட வாழ்க்கை மேம்படுவதுக்கு அது இன்றியமையானதும் கூட. நன்றியுணர்வு என்பது ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல். நீங்கள் நன்றியுணர்வின் ஆற்றலை யாரை நோக்கி செலுத்துறீங்களோ அது அவங்க கிட்ட போகும். அந்த நன்றியுணர்வின் ஆற்றல் மினுமினுப்பான மாயாஜால பொடியைப் போல இருப்பதா கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்கள் நன்றியை வெளிப்படுத்தும் போது அவங்க மீது உண்மையிலேயே மாயாஜால பொடியை தூவுறீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் அந்த பொடியை யார் மேலே தூவுறீங்களோ மாயாஜால பொடியோட சக்தி வாய்ந்த நேர்மறையான ஆற்றல் அவங்க கிட்ட போய் அவங்க மேலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. நம்மில் பெரும்பாலானவர்கள் ஒவ்வொரு நாளும் நிறைய பேர் கூட தொடர்பு வச்சுருக்கோம். அதாவது ஃபோன் மூலமாகவோ நேருக்கு நேராகவோ கடைகளிலோ ஹோட்டலிலோ பஸ்ஸிலேயோ ட்ரெயின்லேயோ பல பேர் கூட தொடர்பு வச்சுருக்கோம். அவங்களில் நிறைய பேருக்கு நாம் நன்றியுணர்வு சொல்ல கடமைப்பட்டு இருக்கோம். ஏன்னா நாம் அவங்கக்கிட்ட இருந்து ஏதோ ஒன்று பெற்றிருக்கோம். ஒரு நாளை எடுத்துக்கோங்க. நீங்கள் சந்திக்கிற அல்லது உங்களுக்கு ஏதேனும் ஒரு சேவையை கொடுக்கிற மனிதர்களை பற்றி நினச்சி பாருங்க. அவங்க கடைகளிலோ ஹோட்டலிலோ வேலை செய்பவர்களாக இருக்கலாம். பஸ், கார், வேன் டிரைவராக கூட இருக்கலாம். வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்கிறவங்களாக இருக்கலாம். இல்லைனா துப்புரவு பணியில் ஈடுபட்டவர்களாக இருக்கலாம். இந்த மாதிரி சேவையில் வேலை செய்யும் மக்கள் உங்களுக்கு சேவை செய்வதற்காக தங்களையே கொடுக்குறாங்க. நீங்கள் அவங்களோட சேவையை பெற்றுக்கொள்கிறீங்க. அவங்களோட சேவைக்காக பதிலுக்கு நீங்கள் நன்றி சொல்லலைன்னா என்ன அர்த்தம்? அதோடு நல்ல விஷயங்கள் உங்களோட வாழ்க்கைக்குள்ளே வர்றதை நீங்கள் தடுக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி சேவை செய்பவர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக உங்களால் நன்றி சொல்ல முடியாது. ஆனால் இன்னொரு தடவை அப்படிப்பட்ட நபரை நீங்கள் பார்த்து கடந்து போகும் பொழுது நன்றி என்று சொல்லி அவர்கள் மீது மாயாஜால பொடியை தூவலாம். இன்னொரு தடவை நீங்கள் சுத்தமான சேரில் உட்காரும் பொழுது, ஒரு சுத்தமான ரோட்டில் நடக்கும்போது, பளிச்சுன்னு இருக்கும் தரையில் நடக்கும்போது நன்றியை உணருங்க. நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க. நன்றின்னு சொல்வதன் மூலமாக உங்களுக்கு சேவை செய்யும் ஒவ்வொரு நபர் மேலேயும் மாயாஜால பொடியை தூவுங்க. அதாவது உங்கள் டேபிளை சுத்தம் செய்பவராக இருக்கட்டும், மெனு கார்டை உங்களுக்கு கொடுப்பவராக இருக்கட்டும், உங்கள் டேபிளில் தண்ணீர் ஊற்றுபவராக இருக்கட்டும், உணவு பரிமாறுறவராக இருக்கட்டும், சாப்பிட்ட தட்டை எடுப்பவராக கூட இருக்கட்டும், உங்களுக்கு பில் கொடுக்குறவங்க, ரூபாயை வாங்குறவங்களாக இருக்கட்டும், இப்படி யாராவது இருக்கட்டும், அவங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முறையும் நன்றி சொல்லுங்க. ஒரு கடையில் நின்று ஜாமான் வாங்குறீங்க. அந்த ஜாமானை கவரில் போட்டு ஒரு நபர் உங்களுக்கு கொடுப்பார்ல, அவருக்கு நன்றி சொல்லிட்டு மாயாஜால பொடியை தூவுங்க. நீங்கள் ஒருவேளை விமானத்தில் போகிறதா வச்சுக்கிடுவோம். டிக்கெட் கொடுக்குறவங்க, அதை செக் பண்ணுறவங்க, நீங்கள் ஏரோப்ளேனுக்குள்ளே போனதும் உங்களை வரவேற்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி மாயாஜால பொடியை தூவுங்க. ஏரோப்ளேனுக்குள்ளே உட்கார்ந்த பிறகும் உங்களுக்கு சேவை செய்யும் ஒவ்வொரு நபருக்கும், அதாவது உங்களுக்கு சாப்பாடு, கூல்ட்ரிங்க்ஸ் மற்றும் நீங்கள் சாப்பிட்ட தட்டை வாங்குறவங்க, அந்த இடத்தை சுத்தம் செய்யும் பணியாளர்கள், இதெல்லாம் சேவைதான். நீங்கள் இது நாள் வரைக்கும் இதெல்லாம் அவங்களோட வேலைன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நினச்சிக்கோங்க, அதெல்லாம் அவங்க உங்களுக்கு செய்யும் சேவை அப்படின்னு. அந்த மாதிரி சேவை செய்யும் ஒவ்வொரு நபருக்கும் நன்றி சொல்லிட்டு மாயாஜால பொடியை தூவுங்கள். ஒவ்வொரு தடவையும் விமானத்தில் ஏறும் போதும் இறங்கும் போதும் நன்றி சொல்லுங்க. உங்களால் பறக்க முடியாதுல்ல, அது உண்மையிலேயே அதிசயம்தான். உங்கள் வேலையில் உங்களுக்கு உதவுற நபர்கள்கிட்ட நன்றியுணர்வோடு இருங்க. அவங்க யாராக இருந்தாலும் சரி, நன்றி அப்படின்னு சொல்வதன் மூலமாக அவங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் மாயாஜால பொடியை தூவுங்க. அவங்க எல்லாருமே உங்களுக்கு ஒரு சேவையை செய்கிறாங்க. பதிலுக்கு நீங்கள் தொடர்ந்து நன்றி சொல்வதுக்கு அவங்க தகுதியானவங்க தான். இவங்க எல்லாருமே
பொதுமக்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் ஒரு வேலையை அவங்க தேர்ந்தெடுத்து இருக்காங்க. உங்களுக்கு ஒருத்தவங்க சேவை செய்யும் பொழுது அவங்க யாரோ ஒரு பெற்றோருக்கு விலை மதிக்க முடியாத ஒரு மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், யாரோ ஒருவருக்கு அண்ணன், தம்பியா, அக்காவா, தங்கச்சியா, கணவனோ மனைவியாகவோ இருக்கலாம், அம்மாவாகவோ இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம். அவங்க எல்லாருமே உங்களோட அன்புக்கும் பொறுமைக்கும் தகுதியானவங்க தான் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி சேவை செய்யும் நபர்கள் உங்ககிட்ட மரியாதை இல்லாமல் நடந்துக்கிடுவாங்க, உங்கள் மேலே அக்கறை காட்டாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் நன்றியுணர்வோடு இருப்பது ரொம்பவே கஷ்டம்தான். ஆனால் உங்களோட நன்றி உணர்வு அடுத்தவங்களோட நடத்தையை சார்ந்தது மட்டும் கிடையாது. என்ன நடந்தாலும் சரி, உங்களோட வாழ்க்கையில் மாயாஜாலத்தை தேர்ந்தெடுங்க. நீங்கள் ஒருத்தவங்களோட தொடர்பு செய்யும் நேரத்தில் அவங்க எந்த பிரச்சனையில் இருக்காங்கன்னு தெரியாது, எந்த மாதிரியான மனநிலையில் இருக்காங்கன்னு தெரியாது. ஏதோ அவங்களுக்கு அந்த நேரத்தில் உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், இல்லைனா அவங்க அன்புக்குரியவர்கள் யாரையாவது இழந்திருக்கலாம், இல்லைனா அவங்க திருமண உறவு சரியில்லாமல் இருக்கலாம், இல்லைனா ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டியிருக்கலாம். இப்படி ஏதாவது இருக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் சொல்லும் நன்றி உணர்வு அவங்களுக்கு நிகழ்கிற அதிக மாயாஜாலமான விஷயமா இருக்கும். அன்பாக இருங்கள், ஏனெனில் நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு நபரும் ஒரு கடினமான போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு தத்துவவியலாளர் சொல்லியிருக்காரு. ஒருவர் செஞ்ச உதவி குறித்து நீங்கள் ஃபோனில் அவருக்கு நன்றி சொன்னீங்கன்னா, வெறுமனே நன்றி அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக அவங்க செஞ்சதை குறிப்பிட்டு, அதாவது நீங்கள் எனக்கு செஞ்ச உதவிக்கு நன்றி, எனக்காக உங்களுடைய நேரத்தை செலவிட்டதற்கு நன்றி, என்னுடைய பிரச்சனையை தீர்த்ததற்கு நன்றி, நான் உங்களுக்கு ரொம்பவுமே நன்றி கடன் பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. பிறகு அவங்கக்கிட்ட இருந்து வரும் பதிலை பார்த்து நீங்களே அசந்து போவீங்க. ஒருத்தர்கிட்ட தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்லும்போது அவங்க முகத்தை நேருக்கு நேராக பாருங்கள். நீங்கள் அப்படி பார்த்து சொன்னீங்கன்னா தான் அவங்களால நீங்கள் சொன்ன நன்றியை உணர முடியும். அப்படி செய்யாமல் காற்றை பார்த்தோ தரையை பார்த்தோ சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாயாஜாலத்தை கொண்டு வர முடியாது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னோட சகோதரிக்கு ஒரு கிஃப்ட் வாங்க கடைக்கு போனேன். அங்கே கடைக்கார பெண்மணி என்னுடைய தேவையை புரிஞ்சுக்கிட்டு தேடி அந்த கிஃப்டை என்கிட்ட கொடுக்கும் பொழுது எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. பேசி முடித்த பின்னாடி அந்த பெண் கிஃப்ட் பேப்பர் சுற்றி என்னிடம் கிஃப்டை கையில் கொடுத்தாங்க. நான் அவங்களுக்கு நன்றி சொன்னதோடு மட்டுமில்லாமல் ஏன் நன்றி சொன்னேன் அப்படிங்கிற காரணத்தை சொன்னேன். நன்றியுணர்வின் மாயாஜால பொடியை அவங்க மேலே தூவினேன். அவங்க கண்கள் கண்ணீரால் நிரம்பிருச்சு. ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான ஓர் எதிர்வினை எப்பவுமே இருக்குது. நீங்கள் நன்றியை உணர்வுபூர்வமாக சொன்னீங்கன்னா அதை கேட்குறவங்க அந்த நன்றியை உணருவாங்க. அப்போது சொல்ல முடியாத மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிப்பீங்க. சேவை செய்பவர்களுக்கு மட்டும்தான் மாயாஜால பொடியை தூவணும் அப்படின்னு இல்லை, எல்லா சூழ்நிலையிலும் பயன்படுத்துங்க. உங்கள் மகனோ மகளோ வீட்டை விட்டு கிளம்பி பத்திரமாக வீடு வந்து சேர்ந்தது குறித்து உங்கள் விரல்களை அசைத்து அவங்க மேலே மாயாஜால பொடியை தூவுவதை போல கற்பனை செய்யுங்க. நீங்கள் கார் ஓட்டும் போதோ அல்லது எந்த ஒரு வாகனம் ஓட்டும் போதோ மாயாஜால பொடியை தூவுங்கள். ரோட்டில் போகும்போது இன்னொரு ஓட்டுநர் மன அழுத்தத்தோடு இருப்பதையோ அல்லது மிகவும் வேகமாக கார் ஓட்டுவதையோ அல்லது உங்கள் வாகனத்தின் குறுக்கே வந்தாலோ அந்த ஓட்டுநர் பாதுகாப்பாக ஓட்டும் வகையில் அவர்கள் மீது மாயாஜால பொடியை தூவுங்கள். சரி, இன்னைக்கு சேவை செய்யும் ஒவ்வொரு மக்கள் மீதும் தெளிப்பதற்காக மாயாஜால பொடியை உங்களோட எடுத்துகிட்டு போங்க. தூவுவதற்கான ஒவ்வொரு வாய்ப்பையும் கவனமாக பாருங்கள். அப்படி 10 நபர்களுக்கு நீங்கள் நன்றியை சொல்லுங்கள். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையா, பரவாயில்லை, உங்கள் மனக்கண்ணில் கொண்டு வாங்க. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ரோட்டை சுத்தப்படுத்துகிறவங்க, உங்கள் வீட்டு குப்பையை வாங்குறவங்க, ஒரு கடைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்து தர்றவங்க, உங்கள் வீட்டுக்கு காய்கறி கொண்டு வர்றவங்க, பால் ஊற்றுறவங்க, பேப்பர் போடுறவங்க, ஒரு ஹோட்டலில் சாப்பிட போனீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட பரிமாறுறவங்க, இந்த மாதிரி உங்களுக்கு சேவை மனப்பான்மையோட உதவுறவங்க எல்லாரையுமே நினச்சி பாருங்கள். இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு இன்னைக்கு வரைக்கும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்கள். மாயாஜால பொடியை தூவுங்க. கற்பனை செஞ்சு பாருங்கள், நன்றியுணர்வின் மாயாஜால பொடி உண்மையிலேயே மக்களை சென்றடையும். அவர்களது வாழ்க்கையை மேம்படுத்த அவர்களுக்கு எப்போதும் உதவும்.
அதுவும் இல்லாமல் இன்னொருவர் மீது நீங்கள் மாயாஜால பொடியை தூவும் போதெல்லாம் அது உங்களிடமும் அப்படியே திரும்பி வரும் என்பதை ஒருபோதும் மறக்காதீங்க. இப்போது மாயாஜால நோட்டை எடுத்துக்கோங்க. மாயாஜால கல்லை கையில் வச்சுக்கோங்க. உங்களுக்காக சேவை செய்யும் 10 நபர்களை எழுதுங்க. இந்தந்த சேவை செய்ததற்கு நன்றி அப்படின்னு எழுதுங்க. அப்படியே அவர்களை நினச்சி மாயாஜால பொடியை அவங்களுக்கு அனுப்புங்க. எழுதி முடித்து இரவு படுக்க போகும் முன்பும் காலையில் எழுந்ததும் நீங்கள் எழுதியதை வாசிங்க. வாசித்து முடித்ததும் நன்றி 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 அப்படிங்கிற மாயாஜால வார்த்தையை சொல்லுங்க. உங்களோட வாழ்வில் அற்புதமாக மாயாஜாலம் நிகழும். அடுத்தது 11வது நாள் பயிற்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.